பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். பயங்கர வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கும்போது நெற்றி வேர்வையெல்லாம் அப்படியே அந்த பிளட்டாக வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக வெளியில் வந்துச்சான். அது எப்படின்னா, அந்த வெசல்ஸு பிளட் வெசல்ஸோட எண்டு ஸ்டேஜ் கேபிலரின்னு சொல்லுவாங்க. வெரி ஃபைன் அந்த வெசல்ஸ் அதெல்லாம் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரித்து வெடித்து அதுலேருந்து வர்ற பிளட்டு அதுதான் வேர்வை துளிகளாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏசப்பா ஜெபம் பண்ணுறாரு. முகங்குப்புற விழுந்து பாருங்கள், அவர் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். முகங்குப்புற விழுகிறாரு. என் பிதாவேன்னு உரிமை பாராட்டுறாரு. பாருங்கள், முகங்குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அவர் தன்னோட விருப்பத்தை லைட்டாக சொல்கிற மாதிரி சொல்லி பார்த்து, உம்முடைய சித்தத்தின்படி என்னோடய சித்தம்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுங்கிறார். அப்போ ரெண்டாவது தடவை அவர் ஜெபிக்கிற போது பார்த்திங்கன்னா, அவர் மறுபடியும் இரண்டாவது தடவை போய் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். அப்போ 2 ஜெபம் பண்ணிட்டு தான் 3ஆவது தடவையும் இந்த வார்த்தைகளை சொல்லியே ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்குறான். அவர் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டார். உலக மனிதர்களோட எல்லாருடைய பாவத்தையும் தான் அவர் ஏற்றுக்கொண்டு சுமக்க முடியாமல் அது அந்த ஒரு ஸ்ட்ரகிளாகிற டைம். அவரோட ஜெபமே தான் எதுக்காக வந்தோங்கிறதே ஒரு செகண்ட் அவர் மனிதனாக 100% இருந்தனால் அவர் பாருங்கள், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவர் பாருங்கள், அப்போவே அப்படி சொல்கிறாரு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உடனே அவர் சரண்டர் பண்ணுறாரு. என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பாருங்கள், இவ்வேளையில் கூட ஆண்டவர் ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணுங்கிறத காமிச்சு கொடுக்குறாரு. ஜெபத்தில் அதே மாதிரி நம்ம நம்மளோட ஜெபமும் இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுடைய சுயம் சாக வேண்டும். நாம் ஒருவேளை சுயத்தில் ஏதாவது ஒரு வில்லிங்னஸ், ஏதாவது ஒரு இது நம்ம ஜெபத்தில் கேட்டிருந்தா இமீடியட்டாக என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற ஒரு ஜெபமாக இருக்கணும். இந்த பாத்திரம் பாருங்கள், அந்த 2ஆம் ஜெபத்தில் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்கள் கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. திரும்பி ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். பாருங்கள், அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கார். இவையில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசுகிறது என்னவென்றால், நாம் ஒவ்வொரு டைமும் ஜெபிக்கும்போது நம்மளோட சுயம் வெளியில் வந்துடக்கூடாது. அப்படி சுயம் வந்தாலும், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறலாம் இருக்க வேண்டும். நாம் இவ்வேளையில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. 2025ஆம் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. அப்பா, இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய் 3 தரம் நீர் அப்பா அப்பா ஸ்தோத்திரகத்தை மெசேஜ் பண்ணிடு ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் ஆண்டவர், நல்லவர் ஐயா. அப்பா ஸ்தோத்திரகத்தை எவ்வளோ வியாகுலங்கள் போராட்டங்கள் வந்த போதிலும் ஆண்டவரே அப்பா, சுயத்துக்கிட்டு கொடுக்காதபடி சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா. எங்கள் கற்றுக் கொடுக்கிறீர். ஜபத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். நன்றி தகப்பனே.
நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியை முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.